ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை சட்னி. கீரை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல செவக்க வறுபட்டுருச்சு உளுந்து, வேர்க்கடலை, பூண்டு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நீல வாக்கில் கட் பண்ண 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸ் வெங்காயம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். புளி ஒரு சின்ன துண்டு குட்டியாக சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கி வந்துருச்சு. குழையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி நிறைய நான் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1/2 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மூடி சேர்த்து குக் பண்ணாதீங்க, மூடி சேர்க்காம தான் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை, கொத்தமல்லி இலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம கீரை சேர்த்துருக்கிறதே தெரியாது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வளவலன்னு அரைச்சா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, சட்னி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கலந்து விட்டுக்கிறேன். நான் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு தான் வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு தான் நான் வச்சுருக்கேன். இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், வடை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.